ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் டாப்லர் ஷிஃப்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கன்சிடர் நீங்கள் ஒரு டவரை நோக்கி நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் உங்களோட மொபைலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது டவரை விட்டு ஃபாராகவே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் லோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் டாப்லருங்கிறவர் 1842 ஐடென்டிஃபை பண்ணார். அவர் என்ன டெஃபினிஷன் கொடுத்தாருன்னா, நமக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க, அது கேரியர் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் எவ்வளோ ஸ்பீடு போகிறோம், என்ன வேவ் லென்த் யூஸ் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் நம்ம பாயிண்ட் சோர்ஸை நோக்கி போகிறோம், இதை பேஸ் பண்ணி எனக்கு புதுசாக ஒரு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சியை அவர் பேரை வச்சே டிஃபைன் பண்ணாங்க. டாப்லர் ஃப்ரீக்வன்சின்னு அதை மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த டயக்ராமில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்ஸுங்கிறது ஒரு பாயிண்ட் சோர்ஸ், ஒரு டவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸுங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து ஒய்ங்கிற ஒரு பொசிஷனுக்கு டுவோர்ட்ஸ் த டவர் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு காரில் போயிட்டுருக்குதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கார் செர்டன் ஸ்பீடில் போகும். உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் த ஒன் கேரியர் ஃப்ரீக்வன்சி. ஒரு செர்டன் ஆங்கிளில் தான் இந்த எக்ஸுங்கிற பொசிஷன்லேருந்து ஒய்ங்கிற பொசிஷனுக்கு போகிறீங்க. ஸோ இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு புதுசாக ஒரு டாப்லர் ஃப்ரீக்வன்சி எஃப்டிங்கிறது கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஃபார்முலா வி டிவைடட் பை லாம்டா காஸ் தீட்டா அப்படின்னு இருக்காரு. ஸோ அந்த வி பை லாம்டாவை தான் அவங்க டாப்லர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் டுவோர்ட்ஸ் தி டவர் போனீங்கன்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி கூட இந்த டாப்லர் ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகும். இதே இது ஃபார் அவே ஃப்ரம் த டவர் இல்லை டவரை விட்டு வேறு ஆங்கிளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தட் டாப்லர் ஃப்ரீக்வன்சி வில் பி சப்ட்ராக்டட். அதனால தான் நீங்கள் டவரை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. டவரை விட்டு வேறு டைரெக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் லோ ஆகுது. ஸோ இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்ளம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் 20 டிகிரி எலிவேஷன் ஆங்கிளில் லேண்ட் ஆக போகுது. ஸோ அப்படின்னா ஆல்ரெடி அந்த டவருக்கும் உங்கள் ஏர்க்ராஃப்ட்டுக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷன் 128 மெகாஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எவ்வளோ டாப்லர் ஃப்ரீக்வன்சி அக்கர் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஃபார்முலா பார்த்தோம்னா வி நோ லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு C/F. சிங்கிறது லைட்டோட கான்ஸ்டன்ட். இங்கே ஃப்ரீக்வன்சி 128 மெகாஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் தட், அப்போ லாம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது இங்கே புதுசாக ஏர்க்ராஃப்டோட ஸ்பீடை நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறோம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை இன்டூ 1000 டிவைடட் பை 360 minutes. So it will become meter per second minutes per second மாறிடும். ஸோ அது வேல்யூ கிடச்சிதுன்னா அந்த வேல்யூ வி பை லாம்டா காஸ் தீட்டா அந்த ஃபார்முலாவில் விங்கிறது இப்போ புதுசாக ஏர்கிராஃப்டோட ஸ்பீடு மினிட்ஸ் பர் செகண்ட். அந்த லேம்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிளும் அவங்க கொடுத்துட்டாங்க 20 டிகிரி ஆங்கிளில் வருதுன்னு. ஸோ புதுசாக இப்போ டாப்லர் ஃப்ரீக்வன்சி என்ன வருதுன்னா 55.77. ஸோ இட்ஸ் டுவர்ட்ஸ் த டவர். ஸோ இட் வில் பி ஆடட் வித் தட் 128. ஸோ அப்போ நம்ம டியூன் பண்ணும்போது இந்த 128லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 55 டிகிரி பண்ணால் மட்டும்தான் we can communicate to the aircraft. So this is advantage of the Doppler shift. இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் transmitter which radiates in a sinusoidal carrier frequency 900 MHz. அப்போனா ஒரு 2G frequency எடுத்திருக்காங்க. ஒரு vehicle is moving 70 km/h. So you have to convert it into minutes per second. So received carrier frequency mobile is moving directly towards the transmitter. Transmitter நோக்கி போகுது. அப்போனா நம்மளோட கேரியர் ஃப்ரீக்வன்சி 900. இப்போ புதுசாக வர டாப்லர் ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணணும். தட்ஸ் கால்ட் அஸ் டுவர்ட்ஸ் த டிரான்ஸ்மிட்டர். டைரக்ட்லி அவே ஃப்ரம் த டிரான்ஸ்மிட்டரை விட்டு ஃபார் வேறு டைரக்ஷனில் போகிறாங்க. அப்போ கேரியர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் டாப்லர் ஃப்ரீக்வன்சி. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் த டைரக்ஷன் ஆஃப் அரைவல் ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டட் சிக்னல். ஸோ இங்கே டாப்லர் ஃப்ரீக்வன்சி அக்கர் ஆகாது. ஏன்னா காஸ் 90 போட்டிங்கன்னா இட் வில் பிகம் 0. ஸோ அதனால் டாப்லர் ஃப்ரீக்வன்சி எதுவுமே அக்கர் ஆகாது. ஸோ ஒன்லி ஃப்ரீக்வன்சி மட்டும் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் see the problem. சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ எஃப் 900 லாம்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கிலோமீட்டர் பர் ஹவரை மினிட்ஸ் பர் செகண்டாக மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் டுவர்ட்ஸ் த டவர். ஸோ டாப்லர் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலானது வி பை லாம்டா காஸ் தீட்டா. ஸோ இங்கே 58ங்கிறது என்னோட டாப்லர் ஃப்ரீக்வன்சி. ஸோ டுவர்ட்ஸ் த டவர்னால கேரியர் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் டாப்லர் ஃப்ரீக்வன்சி. கேரியர் ஃப்ரீக்வன்சி 900 கொடுத்துருக்காங்க. இங்கே உன்னோட டாப்லர் ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணனா ஸோ ஐ வில் கெட் அனதர் ஃப்ரீக்வன்சி. ஸோ திஸ் இஸ் ஃபார் டுவர்ட்ஸ் தி டவர். ஃபார் அவே ஃப்ரம் த டவர்னா கேரியர் ஃப்ரீக்வன்சிலேருந்து டாப்லர் ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணணும். அந்த ஃப்ரீக்வன்சி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு தி டிரான்ஸ்மிட்டட் சிக்னல். அப்போது வி பை லாம்டா காஸ் தீட்டா பெர்பெண்டிகுலர்னால 90 டிகிரி. காஸ் 90 ஜீரோன்னு ஆகிடும். ஸோ தேர் வில் பி நோ
டாப்லர் ஃப்ரீக்வன்சி, ஒன்லி உங்களோட கேரியர் ஃப்ரீக்வன்சி மட்டும் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். பிகாஸ் ஆஃப் டாப்லர் ஃப்ரீக்வன்சி ஒன்லி, sometimes you are getting high signal, sometimes you are getting the low signal. I hope you have understood. Thank you for listening.